இந்தியாவில் கொண்டாட்டத்திற்கு பெயர் போன இடங்களில் ஒன்று புதுச்சேரி. இங்கு ஆண்டுதோறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாகவே இருக்கும். கடந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு மட்டும் 2 லட்சத்துக்கும் மேல் சுற்றுலா பயணிகள் வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறை இருக்கும் நிலையிலும் தங்கும் நட்சத்திர விடுதிகளில் புக்கிங் குறைந்து காத்து வாங்குவதாக அதன் முதலாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் புத்தாண்டுக்கென ஸ்பெஷலாக வருடா வருடம் 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த வருடம் ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறுகிறது. இது குறித்து நட்சத்திர விடுதி உரிமையாளர் பாஸ்கர் கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கத்திலேயே அனைத்து அறைகளும் புக் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருடம் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறை இருந்தும் இதுவரை 40% கூட புக்கிங் செய்யப்படவில்லை. சுற்றுலா பயணிகள் பெஞ்சல் புயலுக்கு பிறகு புதுச்சேரிக்கு வர அச்சப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். இப்பொழுது நிலைமை ஹோட்டல் நிறைய புக்கிங் குறைவாக உள்ளது. காரணம் மழை, புயல், வெள்ளம் காரணமாக நிறைய பேர் கேன்சல் ஆகிற சூழ்நிலை இருக்கிறது. இந்த மழை இதே மாதிரி நீடித்தால் நிகழ்ச்சி நடத்த முடியுமா என்னன்னு கூட தெரியாது, அந்த அளவில் இருக்குது. கடந்த நவம்பர் மாதமெல்லாம் ஃபாரின் கெஸ்ட் வர்ற பாண்டிச்சேரி சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த நவம்பர் மாதம் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த டிசம்பர் புயல் அறிவிப்பு வந்த உடனே அது கேன்சல் ஆகிவிட்டது. அவங்களுக்கு ஆக மொத்தம் சென்னை மீனம்பாக்கத்தில் இறங்கி மகாபலிபுரம், பாண்டிச்சேரி சிதம்பரம் போய் அப்படியே லைனாக போவாங்க. அப்போ எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை வெள்ளம்னால எல்லாமே கேன்சல் ஆகிவிட்டது. மெயின் காரணம் அது. புக்கிங் நவம்பர்லாம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு. கடந்த வருடம் டிசம்பரில் ஃபுல்லாகவே புக்கிங் இருந்தது. இப்போ இந்த மழையின் காரணமாக நவம்பரை விட கால்குலேஷன் பண்ணும்போது இப்போ பர்சன்டேஜ் கம்மி. அப்போ 80%, 70% அப்போவே ஃபுல்லாக இருந்தது. இப்போ நிறையா நவம்பர் மாதம் கேன்சல் ஆகி கொண்டிருக்கிறது. கேளிக்கை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் கூறுகையில், அண்டை மாநிலமான தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு வரி சலுகை அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் கேளிக்கை வரி உயர்வால் நிகழ்ச்சிகள் நடத்த யாரும் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார். நார்மலி எனி ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா we have to get a permission from the collector and அதுக்கு கீழே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நாங்கள் பர்மிஷன்ஸ் வாங்கணும். இது கம்பல்சரி ஃபார் அ சேஃப்டி ரீசன். இட்ஸ் குட். ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஃபார் பிரிங் அவுட் நல்லா ஒரு குவாலிட்டியாக ஈவெண்ட் வேணும்னா இதெல்லாம் பர்மிஷன் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியணும். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா இது 10 to 12 நாள் நாங்கள் இதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஓடினா மட்டும்தான் இதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒன்று பர்மிஷனுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸ் கொடுக்கலாம். நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட அப்ளை பண்ணோம்னா அங்கேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன்ஸ் எங்களுக்கு வர மாதிரி அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம் அசோசியேஷனில் இருந்து. பட் அது கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இதே நெய்பர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டவுனுக்கெல்லாம் 10%, அதாவது மெட்ரோ டவுனுக்குலாம் 10%, நான் மெட்ரோ டவுனுக்கு 8% சார்ஜ் பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் தமிழ்நாட்டில். ஆனால் பாண்டிச்சேரியில் ஃப்ளாட்டாக 25%. அது நம்ம எங்கே பண்ணாலும் 25% என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கொடுத்தாங்க. அப்போது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அது கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய குவாலிட்டி நியூ இயர் ஈவெண்ட்ஸ் இது நடக்கும். இந்நிலையில் புதுச்சேரி வருவாயின் பெரும் பகுதி சுற்றுலாவையே சார்ந்திருப்பதால் அரசு வரி சலுகை செய்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.